ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சிந்துவின் சுவை. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் லாட்ஸ் ஆஃப் லவ். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் ரேஸ்ட் பெட் எப்படி செட்டப் பண்ணோம், அதுக்கப்புறம் சாயில், ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டு நம்மளோட ரேஸ்ட் பெட்டை அழகாக செட் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் ஒன்று ரெண்டு நான் முளை கட்டி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன எப்படி போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பி லிட்டில் மார்வல் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த வெரைட்டி வந்து வெள்ளை பட்டாணி. ஆல்ரெடி நான் பச்சை பட்டாணி இங்கே வந்து கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை போட்டிருந்தேன். அது ஒரு ஃபஸ்ட்டு ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் லேசாக முளை விட்டு வந்துட்டுருக்கு. பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி ரெண்டுமே வந்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் போல் தண்ணியில் நல்லா போட்டு வச்சுட்டு சும்மாவே டிஷ்யூ பேப்பரில் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விட்டுட்டேன். நல்லா இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரவுட்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம மண்ணில் போட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து நல்லா தளைஞ்சு வந்துடும். அதனால் அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு செடி வளர்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு பட்டாணி தான் எனக்கு தோணுச்சு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தோட்டம் போடுறேன். அதனால் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் வேறு என்னென்னலாம் வந்து ஈஸியான செடியெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் எந்த கிளைமேட்னாலும். நான் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் டெக்ஸஸில் இருக்கிறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக அந்த ரேஸ்டு பெட் வந்து கட்டுறதுக்கு வந்து 2 விதமான வுட் இருக்கும். ஒன்று வந்து நார்மல் அப்படியே அன்ட்ரீட்டட் வுட்டு, இன்னொன்று வந்து ட்ரீட்டட் வுட்டு. அது வந்து ட்ரீட்டட் வுட் வந்து நம்ம வெஜிடபிள் கார்டனுக்கு செட் ஆகாது, வாங்காதீங்க. ஷெல்ஃப் லைஃப் வந்து நம்மளுக்கு ரொம்ப வருஷம் இருக்கும் அந்த மாதிரி ட்ரீட்டட் வுட்லாம் வாங்கி நீங்கள் ரேஸ்டு பெட் போட்டிங்க அப்படின்னா. ஆனால் அதில் பயங்கரமான கெமிக்கல்ஸ், அதாவது பெஸ்ட் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து ஃபுல்லாக அடிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த வுட்டை பார்த்தாலே தெரியும், லைட்டாக ஒரு க்ரீன் கலர் டிண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஐட்டம் போடுறோம் இல்லையா, கொஞ்ச நாள் அந்த ஷெல்ஃப் லைஃப் வந்தால் கூட நம்ம வுட்டை திரும்பி மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்மளுக்கு உளுத்து போகாது. அதனால் ட்ரீட்டடாக இல்லாமல் அன்ட்ரீட்டட் வுட்டாக வந்து வாங்கிக்கோங்க. இன்னொரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வீடு வராமல் இருக்கிறதுக்கு கீழே அட்டை விரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு லேயரில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேக்யார்ட்லலாம் கிராஸ் இருக்கும்ல, அதெல்லாம் மூவ் பண்ணி டக்குன்னு நாங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ரேஸ்ட் பெட்டில் கொட்டிட்டோம். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, அந்த லானில் நம்ம நிறைய ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்லாம் போட்டிருப்போம். ஏன்னா கிராஸ் நல்லா வளரணும், வீடு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வீட் கண்ட்ரோலர்லாம் அடிச்சிருப்போம். அது போக ஸ்கார்பியனுக்காக மருந்து, ஆண்ட்டுக்கான மருந்துன்னு ஹெவி ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைடு இருக்கும். ஸோ அதை வந்து அந்த டைமில் வி டோட்டலி ஃபர்காட். அதை டக்குன்னு ஒரு லேயரை நாங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண், மல்ச்சு, அதுக்கப்புறமா நமக்கு ஆர்கானிக் கவுடங் மேன்யூர், சாயில் எல்லாமே போட்டு ஃபில் பண்ணிட்டோம். அதில் என்ன பெரிய ட்ராபேக்னால், நீங்கள் டேரெக்டாக ஏதாவது சீடு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து வளர்ந்து வராமல் இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. சில டைம் 1-2 வளர்ந்து வரும். ஏன்னா நம்ம ஆர்கானிக் மண், அதுக்கப்புறம் கவுடங் மேன்யூர் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். ஆனால் நான் ஒரு 2-3 போட்டு பார்த்தேன், வரல. அதனால் எக்ஸ்ட்ராவாக எனக்கு எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு. வீட்டுக்குள்ளே அந்த விதையெல்லாம் போட்டு அதை நல்லா முளை கட்டி 1 இன்ச்சு 2 இன்ச்சு வந்ததுக்கப்புறமா திரும்பி கொண்டு போய் நான் நட்டி வச்சேன். அது ஓரளவுக்கு எல்லாமே வளர்ந்து வந்துருச்சு. அதனால் அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. நாங்கள் எங்களோட கார்டன் ரேஸ்ட் பெட்டில் வந்து கீழே வந்து திக்கான கார்ட்போர்ட் ஷீட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஃபில் பண்ணோம் இல்லையா. நீங்கள் உங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்னென்னா, வீட் பேரியர் ஷீட் அப்படின்னே கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும். லோவஸ், ஹோம் டிப்போட்லாம் அதையும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு களை எதுவும் பெருசாக வளராமல் இருக்கும். ஆனால் ரொம்ப நம்மளுக்கு வந்து நிறைய கார்ட்போர்டெலாம் வீட்டில் இருக்குது, இல்லை உங்களுக்கு மார்க்கெட் ப்ளேஸ்லலாம் கிடைக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியில் ஒரு சில வெரைட்டி தான் வந்து த்ரூ அவுட் த இயர் வர மாதிரி இருந்தது. அதனால் கரெக்டாக நம்மளோட ரீஜியனில் எந்த தக்காளி பழம் வந்து நல்லா ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு பார்த்து தேடிட்டு இருந்தேங்க. லோவஸில் இல்லை. நேரில் நான் 2-3 தடவை பார்த்துட்டேன். சரி ஆன்லைனில் போடலான்னு போட்டேன். வெறும் பேப்பரில் மட்டும் மேலே சுற்றி வச்சா அந்த பாவம் அந்த தக்காளி செடி எப்படிங்க தாங்கும்? காம்பெல்லாம் உடஞ்சி போய் அதுவும் ஒரு $18-20 ரொம்ப மோசமாக வந்தது. அதனால் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அதே மாதிரி எக் பிளான்ட் வெரைட்டியில் ஒரு 2 போட்டிருந்தேன்.
இந்த பிராண்டு பாருங்கள், போனின்றது பிராண்டு. ரொம்ப சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஒன்று கூட வந்து கலையாமல் ரொம்ப பிஞ்சு செடி தான். அது தக்காளியை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்பவே அழகாக பேக் பண்ணி, அதில் பாருங்களேன் ஒரு தொட்டியில் 2 செடி கூட இருக்குது. இது 2 வந்து ஒரு $10 $15 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி பார்த்து வாங்குகிறோமோ அந்த மாதிரி தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு அலபாமாலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க. பட் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலுமே நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் நேரில் போய் பார்த்து கடையில் அந்த வெரைட்டியோ அந்த செடியோ இல்லை அப்படின்னா நீங்கள் தைரியமாக ரிட்டன் இருக்குது அப்படின்னா பார்த்துட்டு நீங்கள் லோவஸ் வெப்சைட்டில் கூட போட்டுக்கோங்க. எங்களுக்கு அப்படியே வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக க்ரீன் பெல்ட் தான். அதனால் அந்த நேச்சர் அப்படியே இன்னுமே இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2-3 பேர்ட் ஃபீடர் வேறு வாங்கி வச்சிட்டோம். ஸோ குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி லீஃபு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீடு டேரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அணில் பேர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து எல்லாத்தையும் நைட்டோட நைட்டாக தோண்டி சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால் பேர்ட்ஸு ஸ்குரிலுக்கெலாம் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்தால் பிடிக்காது. சில டைம் வந்து ரக்கூன்ஸ் கூட வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா நைட் டைமில் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் ஷீட்டை வந்து ரெய்ஸ்டு பெட்டில் ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி நல்லா விரித்து வச்சிட்டோன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. இல்லைனா நீங்கள் ஏதாவது ஷாலு இல்லைனா லைட் வெயிட்டில் நெட் ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, மெஷ் மாதிரி, அந்த நெட்டு கூட நீங்கள் விரித்து வச்சுட்டு 4 பக்கம் கல் வச்சிடலாம். ஓரளவுக்கு அது வளர்ந்து வர்ற வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணாலே போதும். இன்னுமே வெதர்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் சிங்கிள் டிஜிட்லாம் போகிற மாதிரி தான் இருந்தது. அப்போ எடுத்த வீடியோ இப்போ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸு, பிளாஸ்டிக் கப்பு இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பேன். ஓரளவுக்கு வந்து அந்த குளிர்லாம் தாங்கணும் இல்லையா, அதனால். இங்கே பாருங்கள் எவ்வளோ கவர் பண்ணியும் இந்த இடத்துல வெட்டுக்கிளி வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் லீஃபெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருக்கு. அதுக்கு என்ன பண்ணேன்னா ஒரு 10 கார்லிக் எடுத்துக்கோங்க. நல்லா கல்லில் நச்சிட்டு 2 லிட்டர் தண்ணியில் 1 ட்ராப் டிஷ் லிக்விட் இருக்குல்ல, அதை போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிடுங்க. எந்த வெட்டுக்கிளியும் வராது. இந்த இடத்துல தாங்க நான் தக்காளி போட்டிருந்தேன். சரி போன தடவை தொட்டியில் போட்டப்போ தான் வரல அப்படின்னு இந்த வருஷம் வீட்டில் இருக்கிற தக்காளியிலே விதை வீட்டிலே வந்து வளர்த்து நல்லா 1 இன்ச் 2 இன்ச் போல் வந்தது. சரின்ட்டு அதை நட்டி வச்சேன். நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிருக்கு. எனக்கு வந்து கோவம், நான் எதுக்குடா அந்த குச்சியை மட்டும் விட்டுட்டு போனேன், அதையும் சாப்பிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக வந்துருச்சு. சரி இதுக்கு மேலே வந்து நம்ம வாங்கலாமா, சீடே போட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி சீட்லேருந்து வளர்க்குறத விட கடையில் வந்து செடியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக க்ரோத்தும் இருக்கும் அண்ட் ஈல்டும் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்மளால் தக்காளியை மறுபடியும் விதையிலேருந்து வளர்க்குற அளவுக்குலாம் எனக்கு எனர்ஜி இல்லை, போதும்பா அப்படின்ட்டு அங்கேருந்து நான் வந்து 2-3 தக்காளி செடி பார்த்து வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா வெரைட்டியும் வந்து நம்ம வச்சிட முடியாது. நம்ம இப்போ ஹாஸ்டலில் இருக்கோம் அப்படின்னா அங்கே அந்த ரீஜியனில் ஓரளவுக்கு என்ன வந்து நிறைய ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். இந்த ரெய்ஸ்டு பெட் ஃபுல்லாகவே வந்து வெண்டைக்காய் தான் போட்டிருக்கேன். அது போக ஒரு ரோ மட்டும் மஞ்சள், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன். மஞ்சள் மட்டும் எப்போயுமே நம்ம வீட்டில் இருக்குங்க. பொங்கலுக்கு எடுக்கிறதுக்காக முன்னாடியே பிளான் பண்ணி போட்டு வச்சுருவேன். அது வந்துடும் கரெக்டாக ஒரு 2-3 கிழங்கு மாதிரி வந்துடும் சாமி கும்பிட்றதுக்கு. வெண்டைக்காயிலே வந்து ஒரு 2-3 வெரைட்டி இருந்தது. நான் இந்த எமரால்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த வெரைட்டி தான் வாங்கினேன். அதுவுமே வந்து ஒரு சில செடி பயங்கரமாக காற்று அன்னைக்கு பார்த்து, அதனால் தண்டு ரொம்ப லேசாக இருக்கவும் எல்லாம் அப்படியே சாஞ்சிருச்சு. ஒரு 2-3 செடி தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அதனால் இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து, இதுவுமே பார்த்திங்கன்னா பட்டாணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முளைக்கட்டி வளர்ந்துருதோ அந்த மாதிரி இந்த வெண்டைக்காவும் வந்துருச்சுங்க. அதனால் எனக்கு பெருசாக வந்து ஒன்றும் கஷ்டம் தெரியல. இந்த பிளாக் பியூட்டின்ற எக் பிளான்ட் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 15 நாள் போல் அந்த மாதிரி தான் அதுக்குள்ளே வந்து வெளியில் ஸ்ப்ரவுட் வந்துடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கத்திரிக்காவுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சீடு வாங்காமல் செடியாக வாங்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ஒரு 2 செடி வந்து லோஸில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வெரைட்டியில் இங்கே கிடைக்கிறதில்ல. பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, ஆபர்ஜீன் வெரைட்டி அது இருந்தது. அப்புறம் ஜாக்னஸ் எக் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு ஒல்லியாக நீளமாக இருக்கும், அது ஒரு வெரைட்டி வாங்கி வச்சுருக்கிறேன். சரி எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு. ஒவ்வொரு தடவையும் புதினா போடுவேன் பார்த்துக்கோங்க, வளரவே விடாது. அது வந்து ஓரளவு
அளவுக்கு இந்த ரோலி போலி பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த சாயிலுக்கு நல்லதாம்மா. ஆனால் இருக்கிற கொஞ்சோண்டு தொட்டியில் எக்கச்சக்கமாக வந்துச்சு அப்படின்னா அதோட ரூட்டெல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடும். அது வராமல் இருக்கிறதுக்கு நானும் எக்ஸல் போட்டு பார்த்துட்டேன், ஒன்றுமே சரியாகலை. டைட்டமிஷியஸ் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்டிலைசர் வாங்கினேன். இது வந்து ஃபுட் கிரேட் தான், நீங்கள் அப்படியே செடி மேலே எந்த செடியிலனாலும் போடலாம். ஆனால் வந்து மண் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாதாம்மா, அது ஊற்றுனதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றக்கூடாதாம்மா. எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால தெரியாது. சரி இது போட்டதுக்கப்புறம் தானே தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டே நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லேசாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் போட்டதுக்கே பார்த்திங்கன்னா ரோலி போலி எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, நீ போட்டுட்டும் தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் போடக்கூடாது, அது வந்து மண் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கணும், அப்போ தான் இது போடணும் அப்படின்ட்டு. இன்னொரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆரஞ்சு பீல் இருக்கும் இல்லையா, இதை வந்து நீங்கள் அங்கங்கே தொட்டிலையோ இல்லைனா ரேஸ்ட் பெட்லேயோ நீங்கள் கவுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லியும் வந்து பஞ்ச் ஆஃப் ரோலி போலியோ வந்து கலெக்ட் ஆகும். அதை அப்படியே நீங்கள் ஆரஞ்சு பீலை மட்டும் ட்ராஷ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஏன்னா கொஞ்சம் ரோலி போலி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி ஆரஞ்சு பீல் வச்சு எடுத்து போட்டுடலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் தோட்டம் போடுறீங்க அப்படின்னா நிறைய ரேஸ்டு பெட் வச்சுட்டு ஒவ்வொன்றிலையும் நான் ஒரு காய்கறி வளர்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணாமல் 2 ரேஸ்டு பெட் நல்லா பெருசாக லென்த்தியாக போட்டுட்டு அதில் நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், பட்டாணி, பீன்ஸு, அதுக்கப்புறம் கிளைம்பிங் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பீர்க்கங்காய், குக்கும்பர் வெரைட்டி, அதெல்லாம் போட்டுட்டு கீழே வந்து பச்சை பட்டாணி, பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டாக போடுறப்போ உங்களோட சாயிலும் நல்லாயிருக்கும், நிறைய ஹை ஈல்டு பார்க்க முடியும். ஏன்னா சாயிலில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.